Hi Spiders. இன்னைக்கு வீடியோல பார்த்தோம்னா நம்ம MTR அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து ஒரு ஃபீச்சர் மொபைலை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். ஃபீச்சர் மொபைல்ன்றதுக்காக நார்மலான மொபைல் கிடையாது. இது ஃபீச்சர் மொபைலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளிப் மொபைல்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுல டியூவல் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு டிஸ்ப்ளே, வெளியே ஒரு டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் டெக் ரிலேட்டடா நம்ம ரெகுலரா போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு பாட்ஸ் கண்டென்ட் பார்த்தோம்னா வெளியே இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. MTR ஃபிளிப் ஹெட்ஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய டிஸ்பிளே வந்து 2.8 இன்ச் இருக்கிறதாவும், அதாவது உள்ள இருக்க டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 2.8 இன்ச் இருக்கிறதாவும், வெளியே இருக்க குட்டி டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 1.8 இன்ச் இருக்கிறதாவுமே வந்து போட்டிருக்காங்க. டியூவல் டிஸ்பிளேன்றத சைட்ல பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு டியூவல் டிஸ்பிளே, ஆட்டோ கால் ரெக்கார்டிங், டிஜிட்டல் கேமரா, LED டார்ச், மல்டிமீடியா, ஒயர்லெஸ் FM, ப்ளூடூத், மல்டி லாங்குவேஜ் சப்போர்ட், கேம்ஸ், பிக் பேட்டரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு பின்னாடி இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு பாக்குறதா இருந்தா வந்துட்டு நீங்க இதை பார்த்துக்கலாம். ஸோ அதாவது ஆரஞ்சு கலர் பாட்ஸ்ல இருக்கு. ஓப்பன் பண்ணி நமக்கு உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஒரு குட்டி பாட்ஸா தான் இருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணோடனே நமக்கு பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மொபைலுக்கான பேட்டரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலுக்கான பேட்டரி இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே லோ குவாலிட்டியாக தான் இருக்கு. அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் பில் நல்லா இருக்க மாதிரி தெரியல. பட் இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 rupees. 1500 rupeesக்கு சார்ஜர் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். பட் ஆனால் குவாலிட்டி கொஞ்சம் நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு மொபைல் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை தவிர்த்து நமக்கு உள்ள எந்த ஒரு யூசர் மேனுவல் கூட கிடைக்கல. ஸோ பாட்ஸை தவிர்த்து நமக்கு உள்ள இருக்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நமக்கு மொபைல் இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்துட்டு இருக்கு. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 2500 mAh பேட்டரியா வந்துட்டு இருக்கு. ஸோ நார்மலாக நம்ம நோக்கியா ஃபோன் எல்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த பேட்டரி மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டரி அந்த மொபைலில் போட்டு நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு இந்த மொபைல வந்துட்டு டியூவல் சிம் போறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க அட் டைம்ல 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு SD கார்டுமே போட்டுக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இங்க இருக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த 2500 mAh பேட்டரி வந்து நம்ம இதுல போடலாம். பேக்ல பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு LED ஃபிளாஷ் இருக்கு. அண்ட் தென் 3 கேமரா, ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் ஒரிஜினலா இதுல ட்ரிபிள் கேமரா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது டவுட் தான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபீச்சர் மொபைல் ஆன் பண்ற மாதிரி தான். இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் ஆன் ஆயிடுச்சு. சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு, உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பெரிய டிஸ்பிளே வந்துட்டு ஆன் ஆயிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு கேமராவில் பிரைட்டாக இருக்குன்னு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வெளியே இருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெயிலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. கேமராவில் அந்த அளவுக்கு தெரியல. பட் நம்ம நார்மல் ஐஸில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பார்க்க கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரியல. அதாவது வெயிலில் பார்த்து யூஸ் பண்ணுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாலாம் இல்லை, பார்க்க ரொம்ப நல்லா தெரியுது. பட் இப்போதான் வெயில் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ எனக்கே பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஆகுது. பட் ஹெவி வெயிலில் பார்க்க தெரியுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ நார்மலான வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த டிஸ்பிளே விசிபிளாக வந்துட்டு இருக்கு. இதை தவிர்த்து நமக்கு பின்னாடி இந்த குட்டி டிஸ்பிளே, இந்த 1.5 இன்ச் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோஸ் பண்ணணும் டைம் காட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணணும் டைம் இப்போ காட்டுது. ஆனால் எனக்கு கேமராவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த டிஸ்பிளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பீக் பிரைட்னஸ் நிட்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது தெரியுது, இது கொஞ்சம் ஓரளவுக்கு விசிபிளாக இருக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நமக்கு சுத்தமாக அந்த அளவுக்கு விசிபிளாக இல்லை. ஸோ சன்லைட்டில் யூஸ் பண்ணுறது, ஹெவியான சன்லைட்டில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் தென் இதை தவிர்த்து இதில் யூஸ் பண்ணியிருக்க யூஐலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக அந்த ஃபீச்சர் லோக்கல் மொபைல் எல்லாம் அவர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, சேம் அதே யூஐ தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. மீடியா பிளேயர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு தெரிஞ்சு காட்டுறதே வேஸ்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் சன்லைட்டில் தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலான அந்த ஃபீச்சர் மொபைலில் கொடுக்குற யூஐ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மொபைலில் இருக்குது. இதை தவிர்த்து பிடிக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாக ரொம்ப நல்லாவே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஃப்ளிப் மொபைலுன்றது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கீழே போட்டால் உடஞ்சிரும். க்ளோஸ் பண்ணியிருக்கும் போது போட்டால் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கும் போது கீழே போட்டிங்கன்னா கண்டிப்பாக உடையிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியலோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி ஃப்ளிப் மொபைல் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் நோக்கியா, மோட்டோரோலாவில் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். பட் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 அது மாதிரி வரும். நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரியுமே ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு அவ்வளோ பெரிய யூஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இந்த ஃப்ளிப் மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கணும், அதாவது இந்த டச் மொபைல் வரும் பார்த்தீங்களா, ஸ்மார்ட் ஃபோனில் வர மாதிரி ஃப்ளிப்லாம் ட்ரை பண்ணணும், அதை பார்த்துட்டு பேசிக்காக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக ஒரு பேசிக் யூஸ்க்காக நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது செகண்டரி மொபைலாக
இந்த மாதிரி நீங்கள் ஒரு செகண்ட் மொபைல் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் கேமரா பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பின்னாடி வந்துட்டு ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் வந்துட்டு ஆக்சுவலாக ட்ரிபிள் கேமரா கிடையாது, சிங்கிள் கேமரா மட்டும்தான் இதில் வந்துட்டு இருக்குது. ஸோ அது இன்னொரு விஷயம். தென் பார்த்தீங்கன்னா இது நம்ம இந்த ஃபீச்சர் மொபைலில் அன்லாக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆஷ் பட்டனை கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நடு பட்டனை கிளிக் பண்ணி ஆஷ் பட்டனை கிளிக் பண்ணி அன்லாக் ஆகிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப் மொபைலை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அன்லாக் ஆகிற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதை கொடுத்துருக்காங்க. எனக்கு இதை கையில் பிடிக்கும் போது என்ன ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2K கிட்ஸாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு சிங்க் பண்ணிக்க முடியும். இந்த பவர் ரேஞ்சர்ஸ்லாம் போடுவாங்க மிஸ்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் பார்த்தீங்கன்னா மாஃபர் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் 2K கிட்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த மொபைலை பற்றி. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. கோல்டு அண்ட் பிளாக் 2 கலர் இருக்குது. நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ நான் 2தோட லிங்க்கையும் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் யாராச்சும் ஒரு செகண்டரி மொபைலாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் அந்த அளவுக்கு குட் இல்லைன்றது பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணதுக்கு பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். ஸோ மீண்டும் இன்னொரு புது வீடியோவில் வந்து பார்க்குறேன். Until then, this is Spidey signing off.